கழுத்துச் சங்கிலியும் கருப்பு நிழலும். மாணிக்கம் ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடி ஒரு சிறிய நகரத்திற்கு இடம்பெயர்ந்தான். அங்கு அவனது அண்டை வீட்டில் ஷெய்லைக்கா என்ற பெண்மணியும் அவரது 10 வயது மகள் ஆயிஷாவும் வசித்து வந்தாள். மாணிக்கத்தின் நேர்மையைக் கண்டு அவர்கள் அவனுடன் ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே பழகி வந்தனர். ஒரு நாள் பள்ளி முடிந்து சந்தை வழியாக வரும்போது ஒரு பழைய பழம்பொருள் விற்கும் கடையில் ஆயிஷா ஒரு அழகிய வெள்ளிச் சங்கிலியை பார்த்தாள். அதன் நடுவில் ஒரு பச்சை நிற கல் மின்னியது. ஆசைப்பட்டு அதை வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டாள். ஆனால் அந்த சங்கிலி ஒரு பழங்கால தீய ஆவியால் சபிக்கப்பட்டது என்பது அவளுக்கு தெரியாது. அன்று இரவு முதலே ஆயிஷாவின் நடத்தையில் மாற்றம் தெரிந்தது. அவளது கண்கள் இருண்டு போயின. குரல் ஒரு முதியவரைப் போல மாறியது. மறுநாள் மாலை ஷீலைக்காவுடன் சந்தைக்கு சென்றபோது ஆயிஷா திடீரென காற்றில் தூக்கி வீசப்பட்டாள். கடைகள் சிதறின. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவளை கழுத்தை நெரித்து இழுத்துச் சென்றது. மக்கள் பயந்து ஓடினர். ஷீலைக்கா, யா ஹல்லா, என் மகளை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். சத்தம் கேட்டு அங்கே ஓடி வந்தான் மாணிக்கம். ஆயிஷா ஒரு பாழடைந்த சுவரை நோக்கி தரதரவென இழுக்கப்படுவதைக் கண்டான். மாணிக்கம் குறுக்கே பாய்ந்து ஆயிஷாவை பிடித்தான். ஆனால் அவளை பிடித்திருந்த அந்த தீய சக்தி மாணிக்கத்தை ஓங்கி அடித்தது. அந்த ஆவியின் நகங்கள் மாணிக்கத்தின் மார்பில் ஆழமாக இறங்கின. இரத்தம் பீரிட்டது. மாணிக்கம் பின்வாங்கவில்லை. ஆயிஷாவின் கழுத்தில் இருந்த அந்த சங்கிலித்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று உணர்ந்தான். அதை கழற்ற முயன்றபோது ஆவி அவனை ஒரு இரும்பு தூணில் மோதியது. அவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தது. உடல் வலிமையால் ஆவியை தோற்கடிக்க முடியாது என்று உணர்ந்த மாணிக்கம் அருகில் இருந்த ஒரு பள்ளி வாசலின் பெரியவரிடம் உதவி கேட்டான். அவர் ஓதி கொடித்த புனித நீரை மாணிக்கம் தன் கைகளில் தெளித்து கொண்டு மீண்டும் அந்த ஆவியை நோக்கி பாய்ந்தான். தன் கைகள் தீயினால் சுடப்படுவது போன்ற உணவு இருந்தாலும் சங்கிலியை பிடித்து ஒரே இழுப்பாக இழுத்து ஆயிஷாவின் கழுத்திலிருந்து கழற்றினான். அந்த சங்கிலி தரையில் விழுந்ததும் நீல நிற புகையாக மாறி மறைந்தது. அந்த தீய ஆவி விலகியது. பலத்த காயங்களுடன் மூச்சிறைக்க நின்ற மாணிக்கத்தை நோக்கி ஆயிஷா ஓடி வந்து மாமா என்று கட்டிப்பிடித்து அழுதாள். ஷீலைக்கா கண்ணீர் மல்க மாணிக்கத்திற்கு நன்றி கூறினார். மாணிக்கத்தின் காயங்களுக்கு அவர்கள் மருந்திட்டு கவனித்து கொண்டனர். நீ ஒரு மாவீரன் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கம் என்று கூறி ஷீலைக்கா அவனுக்கு பிரியாணி விருந்து அளித்தாள். மதம் கடந்த மனித நேயமும் ஒரு வீரனின் தியாகமும் அந்த ஊரையே நெகிழ வைத்தது. மாணிக்கம் இப்போது தனியாக இல்லை. அவனுக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைத்துவிட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.